நார்மலா லேட் நைட்ல போய் பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்போம். ஆனா குடும்பமா எங்களுக்கு வந்து லேட் நைட்ல பிரியாணி சாப்பிட்றதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற ஃபேமிலியை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சேஃபா எடுக்குதுப்பா இந்த பொண்ணு ஏதோ. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏன் சொல்லு திடீர்னு ஒரு ஆள் வெளியில வந்துட்டு போச்சே, சொல்லித்தான் பாரு. நீங்க வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். ஓகே, சொல்லுங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஒரே ஏரியா. எங்க பாட்டி வீடும் இவங்க பாட்டி வீடும் சேம் இதுதான். எங்க பாட்டி வீடு பி பிளாக், இவங்க பாட்டி வீடு வந்து ஏ பிளாக். ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ சின்ன வயசுல இருந்தே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்படியே லவ் ஆகி வீட்டுல டக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கவே இல்லை எங்க வீட்டுல. கடைசி யார் வீட்டுல டக்குன்னு எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. நாங்க எதுவும் அப்ஜெக்ஷன் பண்ணல. ஏன்னா நம்ம பையன் சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால அவ செலக்ட் பண்ணி அப்படின்னு கேமரா முன்னாடி சொல்லுவாங்க. அடி வாங்கினாருன்னா சின்ன வயசுல இருக்க கூடாது. அவங்களே படிச்சு அவங்க வேலைக்கு போய் அவன் காசுலாம் சேர்த்து வச்சு அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் செலவுலே. எந்த வயசுல இருந்து லவ் பண்ணீங்க? +2 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல. ஓகே, காலேஜ் ஃபர்ஸ்ட். ஒரே காலேஜ்ல? ஓகே, ஒரே ஏரியால? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்னா அப்ப நான் வந்து 11th படிச்சேன். யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா? அவங்கதான். ப்ரப்போஸ் பண்ண உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்க? இல்ல கொஞ்ச நாள் அப்படியே அலைய விட்டு ஒரு 6 மாசம் அப்படியே பின்னாடி வர வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் மாட்டி நிறைய போச்சு. வீட்டுல நிறைய மாட்டிக்கணும். ஆனா இவன் +1 போகும்போது அங்க ஏரியால சொன்னாங்க இந்த மாதிரி உங்க பையன் வந்து இந்த பொண்ணு தான் லவ் பண்றான். அது ஒரு அப்போ செல்லு வந்த புதுசு செல்லு வாங்கினாங்களே. அப்போ அதில் வந்து ஒரு மெசேஜ் இருந்துச்சு. இவளுக்கு ஏதோ மெசேஜ் பண்ணியிருந்தான். அது நான் படிச்சுட்டேன் செல்லுலேருந்து. பார்த்துட்டு என்ன இவன் இப்படி மெசேஜ் போட்டிருக்கிறேன், நீ வரலையா, நான் போகிறேன், ஏதோ போட்டிருந்தாம்மா ஞாபகம் இல்லை. அப்போ நான் அந்த நம்பர் எடுத்து எங்கள் தங்கச்சி வீட்டோட கொடுத்துது, யார் நம்பர் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வீட்டு நம்பர் தான் இது. நான் தான் ஃபர்ஸ்ட் அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு அந்த வீட்டு நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொண்ணோட நம்பருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்லயும் போய் சொன்னோம் நாங்கள். அவங்களே எதுவும் பேச அவங்க அப்பா எதுவும் சொல்ல, படிக்கிற பசங்க தான்மா விடுமா போமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரும் கேஷுவலாக விட்டாரு. நாங்கள் கொஞ்சம் அவரை கண்டிச்சோம். ஏன்னா வேலைக்கெல்லாம் போகணும், படிக்கணும்ல, இதுலேயே தொத்தக்கூடாதுன்னு சொல்லி. எப்போ தோணுச்சு சரி இந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆக்சுவலி என்னன்னா இவங்க வந்து என்னன்னா இவங்க ஏஜ் பொண்ணதான் லவ் பண்ணணும்ட்டு இவங்களுடைய மைண்ட் செட்டு. நான் எவ்வளோ 2 வயசு சின்ன பொண்ணு. நான் போயிட்டு நான் பேசலான்ட்டு நான் எனக்கு க்ரஷ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை அப்பவே. ஸோ பேசலான்னு போகும்போது என்னை அடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, அண்ணான்னு சொல்லு. கொட்டுவல்ல அண்ணான்னு சொல்லு, பேர்லாம் என்ன சொல்லி கூப்பிடக்கூடாது, நீ அண்ணான் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு என்னை கொட்டி என்னை அடிச்சுலாம் அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் அதான் 90 கிட்ஸ்ல கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சேம் ஏஜை விட கம்மியாகிற பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் லவ்வே ஆரம்பிச்சுது. எப்போ உங்களுக்கு எப்போ லவ் இவங்க மேல? டெய்லி பாப்பீங்க? இல்ல நான் எப்பவுமே அப்படியே விளையாட்டு ஜாலியா இருப்பேன். இவங்க போகும்போதெல்லாம் எனக்கு திரும்பி பார்த்துனே இருப்பாங்க. எனக்கு ஒரு நாள் டவுட் வந்து ஒருத்தவங்கிட்ட கேட்டேன், இந்த பொண்ணு எனக்கு திரும்பி பார்த்துனே இது என்னன்னு தெரியலன்னு. அப்புறமா இன்னொரு வாட்டி நானே செக் பண்ண அதே மாதிரி பார்த்தது. சரி அந்த பொண்ணு பார்த்ததே அப்படி எதுக்கு பார்க்குறேன்னு போய் கேட்டு அப்படியே பேசி அப்படியே கேரக்டர் பிடிக்க ஓகே ஆயிடுச்சு. ஜஸ்ட் லவ் சொன்னப்போ பயமா இருந்ததா இல்ல ஓகே ஏற்கனவே கிரஷ்? அதுதான் ஜாலியா தான் இருந்தது. நம்ம கிட்ட காமிச்சிக்கல கொஞ்சம் ஏரியா வந்து ரொம்ப சைலண்டான பொண்ணு வேற. இந்த அம்மா மோஸ்ட்லி கீழே நாங்களே ரொம்ப பார்க்க மாட்டோம். இந்த டியூஷன் போகும்போது இறங்குவோம், ஸ்கூலுக்கு போகும்போது இறங்குவோம், அவ்வளோதான். மற்ற டைம்னா அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கோம். மோஸ்ட்லி இங்கே வரவே வராது. அது எப்படிதான் லவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆச்சரியமா இருந்தா நானே அது அந்த பொண்ணா அது வெளியவே வராது அப்படிதான் நினைச்சோம். இந்த பொண்ணையும் பாருங்க அப்படிதான் யோசனை பண்ணோம். நான் நம்பவே இல்லை. இவன் தான் நானே ஃபர்ஸ்ட் என்கிட்ட அங்க இருக்கவங்களாம் சொல்லும் போது இவன் தான் சுத்திட்டு இருக்கான், இந்த பொண்ணு பேசுறது இல்லை அப்படிதான் நினைச்சேன். எங்க வீட்டுல இவங்களாலதான் நான் வீட்லயே மாட்டினேன் நான் எங்க அம்மா கிட்ட. அப்பெல்லாம் போன் இருக்கிறதே பெரிய விஷயம் இல்ல. போன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, வாங்கிட்டாங்க. போனு கொடுக்காம வாங்கிட்டாங்க என்கிட்ட இருந்து. போன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. திட்டாங்களா அடிச்சாங்களா? அந்த மாதிரி அடிக்கலாம் இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அம்மா வந்து சொன்னாங்க என்கிட்ட, இந்த மாதிரி எங்க பொண்ணு பேசுறது இல்ல, உங்க பையன் தான் டியூஷன் ஆண்டெல்லாம் போய் நிக்கிறான். அப்பதான் அவர் அடி வாங்கினாரு. அடி வாங்கினீங்களா? எங்க தம்பிகிட்ட சொன்னோம். அதாவது ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கேட்கணும்ல. பொம்பளை பசங்களாச்சே, இந்த மாதிரி இந்த பையன் அங்கே போறானாடான்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி இருக்கான். அவங்க அப்பா அவ்வளோ அடிக்க மாட்டார். அவங்க அப்பா வந்து பசங்களை அடிக்கவே மாட்டார். அதனால அவனை எங்கள் அப்பா அவங்க வீட்டுக்கு என்ன சொன்னேன், நீ பிரபுகிட்ட சொல்லி, எங்கள் தம்பி தான் எல்லாமே பார்ப்பான் எங்களுக்கு. அவங்ககிட்ட சொல்லனா அவன் தான் கூப்பிட்டு நீ என்னப்பா அங்கெல்லாம் போறியா சொல்லிட்டு ஒரு 2 அடி கொடுத்தாரு. 2 அடிலாம் இல்லை,
நான் சொல்றேன். சரி சொல்லுங்க அந்த பாயிண்ட் ஆஃப் ஸ்டோரி. அவங்க வந்து அப்படியே பூசி முழுகுறாங்க. என் மேல தப்பே இல்லாம நடிவாங்க. நான் பைக்குக்கு பெட்ரோல் போட போனாங்க, இவங்களை பார்க்கவே போல. எதிர்க்க வரும்போது அப்படியே பார்த்து பேசினேன். அதே எவனோ பார்த்துன்னு போயிட்டு இவங்க வீட்டில் சொல்லிட்டான். இவங்க தப்பேறதுக்கு வழக்கம் போல் நம்மளை போட்டு விட்டாங்க. இவங்க அம்மாவை நான் பார்த்துட்டேன் போறாங்க நம்ம மறைச்சிட்டேன்னு. என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க என்னோட கொஞ்சம் எல்டர் வயசு. அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு போனேன், இது மாதிரி நான் போகிறேன், வீட்டில் சத்தம் கேட்கும் எதனா, உடனே உள்ளே வந்து தடுத்துருங்கன்னு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி பிரச்சனை. நம்ம கேஷுவலாக போகன்ட்டு அப்படியே உள்ளே போனேன். உள்ளே போனோன்னே எங்கள் சித்தப்பா என்ன பண்ணிட்டாரு, நான் அப்படி உள்ளே வந்தோன்னா டோரை லாக் போட்டார், யாரும் உள்ளே வராத மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் டம் டிம்னு சவுண்டு கேட்டுது. எங்கன்னு பார்த்தா தரையில் இருந்தோம். என்னால் காண்டு வச்சுனாலும் தெரியல, எல்லாரும் போட்டு சம்மடி அடிக்கிறானுங்க நம்மளை. அப்படியே மேலே பார்த்தா ஃபேன் மட்டும் முடிஞ்சிடுச்சுல, என் பக்கத்தில் வளர்த்த நிற்கக்கூடாது, ஏந்துரு அப்படின்ட்டு ஏந்துட்டு வழக்கமாக டீ போடுவாங்க. இந்த மாதிரி காரியெல்லாம் ஆனானே. சரி வெளில போய் பிஸ்கெட் வாங்கினாரு. போயிட்டு அதுக்குள்ளே நான் ஏதோ பண்ணிக்க போகிறேன்னு நினச்சி என் பின்னாடி ஓடுறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பிஸ்கெட் தாண்டா வாங்கிட்டு போகிறேன், போய் டீயை போடுறேன். அவ்வளவுதான். நீங்க கேட்டோன்னே எப்படி ரியாக்ஷன் அடிச்சிட்டாங்க? எனக்கு அப்ப தெரியாது. அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. ஒரு வருஷம் 2 வருஷம் கேப் ஆயிடுச்சு. 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்க பேசுனது. அடிச்சாங்கன்னு தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கே தெரியும். அடி வாங்கினதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாம் எதுவுமே எனக்கு கேட்கல, அடிக்கல, பேசாத அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. சரி நானும் பேசாம இருந்தேன். அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. இவ்வளவு அடி வாங்கிருக்கீங்க, திருப்பி போய் வீட்டுல இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றதுக்கு எப்படி பயமா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிறைய நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. கிட்டத்தட்ட இவன் காலேஜ் முடிஞ்சு ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்ணி வேலையெல்லாம் ஜாயின் பண்ணி குறைஞ்சது ஒரு 6-7 வருஷம் கழிச்சு தான் சொன்னான். அதனால சரி நாங்கள் அப்போ ஒத்துக்கிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சே ஒரு 2 வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கிட்ட அவங்க லவ் பண்ணியிருந்தாங்க. +1 +2 ஆரம்பிச்சு ஒரு 10 years 12 years லவ். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாரு. அது எங்க பையன் வந்து அதுக்கு நடுவில் கொஞ்சம் என்கிட்ட ஃபோனில் பேசுவா. இவன் வந்து சொல்லி கொஞ்சம் பேசுவா. அப்போ சொல்லுவா எங்கள் அப்பா நான் சொல்லுவேன் கல்யாணம் பண்ணிக்கலாமா சொல்லிவிடு உங்கள் வீட்டில், எங்கள் அப்பா ஒத்துக்கல அப்படின்னு சொல்லுவா. சரி இவளே சொல்லுவா, நான் கூப்பிட்டாலே உங்கள் பையன் வரவே மாட்டுறாரு, நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டாலும் உங்கள் பையன் வரமாட்டாரு, அதெல்லாம் அப்பா அம்மாலாம் இது பண்ணிட்டுலாம் போகக்கூடாது, அவங்க சம்மதத்தை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரு ஆண்டின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுவாள். சரி நான் அப்படி சொல்லும்போது நம்ம என்னம்மா பண்ணுறது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், டைம் வரும்போது உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது நடுவில் திடீர்னு அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அப்புறம் நாங்கள் சாவுக்கு போனோம். அப்பயும் நாங்கள் கேட்டோம். அப்புறம் இவன் என்ன சொன்னால், இல்லை ஆண்டி கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது, 3 வருஷம் தேவசம் முடிஞ்ச உடனே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தேவசம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அவங்க அம்மாண்ட அவங்க சித்தப்பாட்டெலாம் பேசி இவளே சொன்னதுக்கப்புறம் நாங்கள் போய் கேட்டோம். சரி நாங்களே அவங்க அப்பா இல்லாதாலும் நாங்கள் எதுவுமே கேட்க வேணாம், என் பையனும் சொல்லிட்டான் நீ எதுவுமே கேட்காதம்மா, நம்மளே கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவனே நல்லா கிராண்டாக தான் கல்யாணம் பண்ணோம். அவரு பத்தி இந்த கப்பல் பத்தி பேசலாம். நீங்க ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் நீங்க எப்ப பாத்தீங்க அவங்கள, எப்படி ரியாக்ஷன் இருந்தது உங்களுக்கு? நான் அவ சின்ன வயசுல இருந்தே பாத்துறேன், 1 வயசு குழந்தையில இருந்தே பாத்துருக்கேன். ஓ ஓகே ஓகே. ரொம்ப வருஷம் மீட்டிங் தானே, அதனால அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு இவ சின்ன வயசுல அவங்க பாட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றாரு அவங்க அப்பா மாதிரியே இருக்கும் இந்த பொண்ணு. அதனால நான் பார்ப்பேன் சின்ன வயசுல இருந்து, அப்பத்துல இருந்தே தெரியும். திருப்பி நம்ம நீயா நானாக்கு போறோம். சரி நீங்க வந்து ஒரு கப்பு கொடுத்தீங்க அவங்களுக்கு, இந்த மாதிரி வந்து உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த ரீசன் 4 தான், அது மட்டுமே இருக்கா இல்ல 2-3 நிறைய ரீசன்ஸும் இருக்கும்ல, இந்த ஒரு ரீசன் மட்டுமா? அது மட்டும் தான் சடனா எனக்கு அப்ப ஞாபகம் வந்தது, அது மட்டும் தான். சும்மா வந்த இன்சிடென்ட்ல அப்படியே நான் கூட இவ என்ன சொல்ல போறான்னு நினைச்சுதான் சொல்லு, ஏன்னா இது வரைக்கும் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்தது இல்ல, நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இவ என்னத்த சொல்ல போறாளோ சரி சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். உடனே சாரா சொல்லு அப்படின்னு சார் சொன்னாருங்களா, எனக்கே திகச்சு போச்சு, இவ என்ன சொல்ல போறானே தெரியல. நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க, அந்த கப்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து உங்க மருமகள் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? அதுல ஒண்ணு இருந்துச்சுப்பா, ஓவர் பாசம் உடம்புக்காக. எதனால? ரொம்ப கேர் எடுத்துப்பா, அதனால நீங்க வாங்க மருந்து சாப்பிடுங்க டாக்டர் வீட்டுக்கு போங்கன்னுவா. அப்புறம் காசெல்லாம் கூட கொடுப்பா, டேப்லெட்லாம் வாங்கிக்கணும்னா நீங்க வாங்கிக்கோங்க ஆண்டின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா இருப்பா. அதனால சொல்றேன் ஓவரா. அதுதான் நம்ம இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவா அவங்க கூட இருக்கிறதுக்கு, அது ஓவர் பாசம் தானே. ஓரளவுக்கு நேச்சுரலா கொஞ்சம் தனியா இருந்ததே நல்லதுமா அப்படின்னு நான் சொல்றதால, அதனால ஓவர் பாசம் வச்சு 2 பேரும் கூப்பிட்டுனே இருக்கிறாங்க. கூட சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி வந்து இப்ப நான் இருக்கேன் இந்த மாதிரிலாம் இருக்கேன்னா என் மருமக வந்து ரீசன். ஆமா கண்டிப்பா சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க.
ஆமாம் அப்போல்லாம் வந்து நாங்கள் என்ன வெளியிலலாம் போனோன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் கூட்டின்னு போகணும், ஆட்டோ வரணும், எனக்கு பஸ்லலாம் போக தெரியாது, இல்லைனா பசங்க தான் கூட்டின்னு போகணுன்னு. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. இப்போ கூட பாருங்கள், நானும் அவ்வளோ வண்டியில் வந்துட்டோம், என் பையன் பின்னால் தான் வந்தான். அந்த மாதிரி எங்கன்னா போனோன்னா கடைக்கு போனோம், இல்லை யூடியூப் பார்த்து நாங்கள் இந்த சுடிதார்லாம் இவ வாங்கினோன்னா நான் எம்சி ரோட்லலாம் நிறைய கம்மி வேலை விற்கிற கடைலாம் பார்த்து வச்சுப்பேன். யூடியூப்பில் பார்த்து நான் மைதிட்ட சொல்லுவேன், மைதில் இங்கே போய் வாங்கலாம்னு சொன்னேன்னா சரி ஆண்டி நான் வரேன், சண்டையில் வந்தால்னா நானே இவ்வளோ ஷாப்பிங் கிளம்பிடுவோம். வண்டியிலே போய்ட, யாரையும் கூப்பிட்றது கிடையாது, நாங்கள் 2 பேர் போயிடும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு வந்து மாமியாராக இருக்கீங்க, உங்கள் மாமியார் பற்றி சொல்லுங்கள், அவங்க எப்படி? ஓ நான் சொல்லிடுவேன், அப்புறம் எங்கள் மூத்தாரில் டென்ஷன் ஆகிட்டு. அது எல்லார் வீட்டிலும் இருக்கிறது தான். எங்கள் மாமியார்லாம் எதனா பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க மாமியார்ன்ற அந்த இது காட்டுவாங்க. கூட எங்களுக்கு பெரிய ஃபேமிலியில் 6 மூத்தார் நாத்தனார், நான் போய் தான் எங்கள் மச்சினை எங்கள் நாத்தனார்லாம் கல்யாணம் பண்ணோம். அவங்களாம் கல்யாணம் அதெல்லாம் அவங்க எதனா பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை முக்கால்வாசி எங்கள் மாமியாரால் தான் அதை மைண்டில் வச்சு தான் நான் இவகிட்ட கொஞ்சம் நல்லா சோஷியலாக இருக்கேன். அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது, நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் நிறையா. ஆமாம், ஏன்னா எங்கள் மாமியாரே மோஸ்ட்லி எங்கள் மாமியாருக்கு 4 பொண்ணு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கொஞ்சம் பொண்ணு சைடு தான் பார்ப்பாங்க. பசங்க மருமகளாம் 2வது தான், அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. அதனால் அவங்ககிட்டலாம் நான் நிறையா அனுபவிச்சிட்டேன், அதெல்லாம் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு கஷ்டம்லாம் எங்கள் மருமகளாம் படக்கூடாதுன்னு அந்த மைண்ட் நிறைய இருக்குது எனக்கு. ஓகே, ஹாய், உங்கள் பேர் என்ன? உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்னது? என்ன சாப்பாடு பிடிக்கும்? ஒழுங்கா சொல்லு, கை எடுத்துட்டு சொல்லு. சத்தமா சொல்லு. சரி, நேத்துக்கு என்ன சாப்பிட்டேன்னு கேளு. நேத்துக்கு என்ன சாப்பிட்ட நீ? பிரியாணி. நாளைக்கு என்ன சாப்பிட போற? நாளைக்கு என்ன சாப்பிட போற? டெலிவரி ஆகும்போது கூட எங்களுக்கு வந்து 11 டேட் வந்து 2 நாள் முன்னாடி தான் கொடுத்தாங்க. இவ செக்கப் தான் போகும்போது அங்க என்ன பண்ணிருக்காங்க, 2 மணிக்கு மேல செக் பண்ற ஏதோ சொல்லிருக்காங்க போல. இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, பிரியாணி ஃபுல்லா சாப்பிட்டு மதியானம் போனோன்னா அவங்க டாக்டர் செக் பண்ணிட்டு, இல்லம்மா பாப்பா வந்து சுத்தல, அதனால உனக்கு நைட்டே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட பிரியாணி சாப்பிட்டு தான் பிறந்தான். பிரியாணி ஃபேமிலி, பெரிய ஒரு பிரியாணி ஃபேமிலி இது. எங்கள் வீடு அங்கே புளியாந்தோப்பு பக்கத்தில் பிரியாணி ஃபேமஸ். ஆமாம், பிரியாணி ஃபேமஸ். 10 மணிலேருந்து ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் விடிய காலம் வரைக்கும். நாங்கள் வந்து எங்கெங்க ஸ்பெஷல் இந்த பாயா பிரியாணி விற்பாங்க, அது வந்து மண்டே மட்டும் தான் விற்பாங்க. இவங்க தான் சொல்லுவாங்க எந்தெந்த டைம்ல எங்கெங்க பிரியாணி இருக்கும் எல்லாம் நோட் பண்ணிட்டு. எல்லா டைம்லும் கிடைக்காது. அந்த ஆட்டுக்கால் இருக்குல்ல, அதில் பிரியாணி செய்வாங்க. அது வந்து அந்த அந்த ஒரு இடத்துல தான் நல்லா இருக்கும், ஃப்ளேவரோட நல்லா அந்த குக் பண்ணி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். அது வந்து மண்டே மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் ஏர்லி போகணும், 6:30க்கெலாம் போகணும். அங்கே போனால் தான் கிடைக்கும். அது 8 o'clockலாம் க்ளோஸ் ஆகிடும். அந்த 1 டே மட்டும் தான் இருக்கும். மற்ற வீக் டேஸ்லாம் வந்து சிக்கன் பிரியாணி நார்மலாக கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி. எங்கள் வீட்டுக்காரர் இந்த பையன்லாம் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வராங்க இல்லையா, இவங்க வரத்துக்கும் அது ஓப்பன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். 2 விவரம் ஐடியில் வேலை செய்கிறான், சின்ன பையனும் ஐடியில் வேலை செய்கிறான். அவன் விடிய காலை 4, 5, 6 மணிக்கு தான் வருவான். அவனும் வரும்போதே அது வாங்கிட்டு வந்துடுவான். அதனால எங்களுக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வராங்க இல்லையா, அது வாங்கி சாப்பிட்டு தான் தூங்குவாங்க. அதனால பிள்ளையா அந்த பக்கத்துல தான் நாங்கள் நிறைய பிரியாணி சாப்பிடுவோம். எங்கள் ஃபேமிலியே பிரியாணி ஃபேமிலி. எங்கள் மருமக மாசமா இருக்கும்போது கூட எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும், ஆனால் பிரியாணி சாப்பிட்டா வரும். ஆமா, நானே சொல்லுவேன், அதுன்னா எதனா சாப்பிட்டா வாந்தி வருதுன்னு சொல்கிறேன், பிரியாணி சாப்பிட்டா வாந்தி வர மாட்டேது. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க, ஜோவியெல்லாம் பேசுகிறாங்க, நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்களே. ஸோ உங்கள் மாமியார் பற்றி சொல்லுங்கள், எதிர்பார்த்தீங்களா இவங்க இவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க அப்படிலான்னு? ஆக்சுவலி நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் என் அப்பா வந்து இறந்துட்டாருன்னு சொன்னல, அப்போ வந்து வீட்டில் வந்து ஃபினான்ஷியலாக நான் தான் எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேரேஜ் ஆனால் கூட நீ எங்களுக்கு எதுவுமே, நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஸோ மேரேஜ் ஆச்சுன்னா நீ எதுவுமே எங்களுக்கு கொடுக்க வேணாம், உன்னோட இன்கம் ஃபுல்லாக அவங்க வீட்லேயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது சொன்னாங்க. மேரேஜ்க்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ இப்போ வரைக்கும் மேரேஜ் ஆகி 3 years ஆகுது, இப்போ வரைக்கும் நான் வீட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன், இவங்க கிட்ட எதுவுமே கொடுக்க தெரியல. அதையும் அவங்க கேட்கறதும் கிடையாது, ஏதோ சொல்றதும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல எங்களுக்கு தான் கொடுக்கணும், மேரேஜ் ஆச்சுன்னா வீட்டுக்குலாம் தரக்கூடாது. இவங்க வந்து ஆனால் இவங்க வந்து நீ வீட்டுக்கே கொடுத்துரு, எனக்கு கூட வேண்டாம் எதுவுமே, 2 பேருமே இப்போ வரைக்கும். ஸோ கிஃப்டடாக இருக்குது உங்களுக்கு 2 பக்கமும். இல்லை, ஏன்னா இவ வந்து வேலை பண்ணியிருக்கும் போது அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸ் எதுவுமே இல்லை. கூட ஒரு தம்பி இருக்கான், அவன் காலேஜ் படிக்கிறான். இப்போ இவ கல்யாணம் பண்ணி வந்துட்டாள்னா அந்த வீட்டுக்கு எப்படி அவங்க ரன் பண்ண முடியும்? இப்போ எங்கள் வீட்டு சமாளிக்க என் பையன் சம்பாதிக்கிறான். அதான் நான் என்ன சொன்னேன், உன் தம்பி தலையெடுத்து அவன் வேலைக்கு போய் அவன் எப்போ சம்பாதிக்கிறான் அது வரைக்கும் உன்னோட சம்பளத்தை நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கொடுக்கணும். அவன் சம்பாரிச்சு காசு வந்தாலுமே நீ கொடுக்கணும், ஏன்னா அவங்க அதை செலவு பண்ண விட உனக்கு சேவ் பண்ணி உனக்கு தானே தரப்போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓப்பன் மைண்டடாக பேசுகிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக.
ஓகே, ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். மாதிரி இந்த விஷயம் ஒரு நல்ல ஒரு விஷயமே ஓகேவா, இல்லை எதிர்த்திங் ஒரு ஃபன்னாகவே போகலாம். என் மருமக வந்து இந்த விஷயத்தை வந்து மாற்றிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், அது ஒன்று. இந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப நல்ல ஒரு விஷயம், எப்பயே மாற்றிக்கவே கூடாது அப்படின்னு ஒன்று. அண்ட் நீங்களும் வைஸ் வர்ஸா அதுவே சொல்லணும். அதில் என்னென்ன சட்டுன்னு கோவம் வந்துடுது அவளுக்கு. அதுதான் இப்போ குழந்தை அழுகுறா, இல்லை எதுனா ஒன்று பண்ணுறா, இல்லை இவன் லேட்டாக வந்துட்டான்னா ரொம்ப கோவப்பட்டு கத்துறா, அது ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறா அந்த டைமில். அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும், அவ்வளோதான். மற்றபடி எல்லா நல்ல பழக்கமும் இருக்குது. எங்கே இருந்தாலும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டா யார்கிட்டையும். என்னையே யார்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். என் பையன்கிட்ட கூட சரி, என்ன எங்கள் வீட்டுக்கார எங்கள் ஃபேமிலியை அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் கூட இவன் வரமாட்டேன்னுவான், இவ வானா உடனே வந்துடுவா. அதெல்லாம் நல்ல பழக்கம். என்னன்னா அந்த டெம்பாய் கோவப்படுறப்ப அதுதான். அது கூட நான் நினச்சிப்பேன், சரி அவள் வெளியிலும் போய் கஷ்டப்பட்டு வரா, ஆஃபீஸ் போயிட்டு வரா, திருப்பி வீட்டில் வந்தாலும் இந்த குழந்தை டார்ச்சர் வேற, அதனால அவள் கத்துறான்ட்டு நான் கம்முன்னு போயிடுவேன். என்னையே திட்டினாவோட நான் கம்முன்னு கேட்டுன்னு போயிடுவேன். சரி விடு, அவளுக்கு என்ன இதுவோ அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கே 1000 டென்ஷன் வருது. அவள் ஆஃபீஸ் வேலையும் பார்த்து வீட்டில் வந்து குழந்தையும் பார்த்துக்கும் போது கஷ்டமாக தானே இருக்கும். அதனால நானும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயம் கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னா. அடிக்கடிக்கு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. இவங்க தனியா இருக்கிற நாங்க தனியா இருக்கோம், வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஒர்க், இவங்க 2 பேரும் அங்கிளும் ஆன்ட்டியும் 2 பேருமே சார் நமக்கு ஒர்க் போயிட்டு வரதுக்கே கரெக்டா இருக்கும். சாட்டர்டேஸும் சம்டைம் ஒர்க் போயிட்டு வருவோம். டெய்லி கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு. அவங்க புரிஞ்சுக்கணும், ஆனா கூப்பிடாம அதுக்கு சொல்ற கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் எனக்கு மைனஸா இருக்கு அவங்க கிட்ட. பிளஸ் பாசிட்டிவ்னா எல்லாமே அதெல்லாம் நல்லா பார்த்தா. அவங்க வீட்டுக்கு போனா வரேன்னு சொன்னா போதும், என்ன வேணும் சமைக்கிறதுக்கு, என்ன சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்ட்டு முன்னாடியே வாங்கி வச்சு, அவங்க வீட்டுக்கு போனாலே ஒரு நான்வெஜ்னு இருக்காது, நிறைய நான்வெஜ், நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும். நல்லா சமைச்சு கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு போனாலே நல்லா சமைச்சு கொடுத்துருவாங்க சாப்பிடணும்ட்டு. நீங்க சொல்லுங்க, எப்போவுமே இவங்க எப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு டைம் தோணும்ல இந்த குவாலிட்டி இவங்க 2 பேருக்கிட்டே ஒரு குட் குவாலிட்டி, இவங்க 2 பேரும் கொஞ்சம் இது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னா என்ன விஷயமா இருக்கும்? பேசுறத கம்மி பண்ணிட்டேன். பேசுறது கம்மி பண்ணிட்டேன். ஓகே, பேசிக்கிட்டே இருப்பாங்களோ? ஆமா, எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்போ? வெறுப்பா இருக்கும். இன்னும் நிறைய பிரியாணி சாப்பிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ஸோ மச். தேங்க்யூ.